பேசிக்காக வந்து களிமண்ணுன்னு சொல்லும்போது யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா அது களிமண்ணில் இங்கே ஜுவல்லரி செய்கிறது அந்த மாதிரி யாருமே இல்லை. ஆனால் இப்போ ஓரளவு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எல்லா பிஸ்னஸுமே கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் ஆனதாக தான் இருக்குது. எல்லாட்டு வேலையும் எண்டையிலையுமே வந்து ஒரு 5 lakhs மேலே சேலரி வருகுது இன்கம். இப்போ ஃபாரினர்ஸ் கூட அதை விரும்புவாங்க, களிமண் போது விரும்புவாங்க. வெளிநாட்டுலேருந்துலாம் தூர இடங்கள்லேருந்துலாம் எடுக்கிறாங்க, கொழும்பு சைட் கண்டி அந்த மாதிரியான இடங்களில். எங்களோட கோயில் அங்கேயாவது கோயில் ஃபங்க்ஷன் அதுகளுக்கு போகும்போது பெரிய இந்த மாதிரி பதக்கங்கள் இப்போ நல்லூரெல்லாம் நடந்தது தானே. நல்லூரில் சிலைன்ற அந்த இடம் எடுத்தாலும் நல்லூர் படம் போட்டு பதக்கங்கள் கூட செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். வீட்டில் இருந்து நாங்கள் சோஷியல் மீடியாவில் சும்மா நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்குள்ள யூடியூப்பில் வந்து நிறைய ஒர்க் சொல்லலாம். இது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 100ல் 2 வீதம் தான் சொல்லலாம். அதை விட இவ்வளவோ இருக்குது ஹேண்ட் ஒர்க் யூடியூப்லேயே போடுறாங்க. எங்களுக்கு ஒரு விஷயம் தேவைன்னு சொன்ன டெரகோட்டா ஜுவல்லரி அடித்தாலே பேசிக் டு அட்வான்ஸ் அதிலேயே தெளிவாக சொல்லுவாங்க. வணக்கம், என் பேர் துசானி சத்யசீலன். நான் வந்து கிளிநொச்சியில் வட்டக்கச்சி என்ற இடத்துல இருக்கிறேன். நான் வந்து ஹேண்ட் ஒர்க் மெயின் பண்ணி எல்லாமே கையால் செய்கிற என்னென்ன வண்ணப்பொருட்களையோ கிஃப்ட்டுகள் அந்த மாதிரி ஜுவல்லரி மேக்கிங் அது மாதிரி நிறையவே ஹேண்ட் ஒர்க்ஸ். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெரகோட்டா ஜுவல்லரி, அதாவது களிமண் ஜுவல்லரி மேக்கிங், ரெசின் ஆர்ட், ஹேண்ட் ஒர்க் ஜுவல்லரி மேக்கிங், அந்த மாதிரி கையால் செய்கிற ஒர்க்குகள். இது வேறு நிறைய ஒர்க்குகளும் நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போது உங்களோட தந்தை வந்து ஒரு ஆசிரியர் என்று சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லிகளை வந்து அவர் கல்வி புலன் சார்ந்த இதுக்குள்ள உங்களை ஈடுபடுத்த விரும்பி இருக்கிறார். அப்போ நீங்கள் அதை விட்டுட்டு இதுக்குள்ளே வந்ததுக்கான காரணம்? ஓகே, என்னென்னு சொன்னால் அப்பா ஒரு டீச்சர், நானும் எல்லாம் கொமர்ஸ் தான். அப்பாவும் படிப்பிக்கிறது எக்கனாமிக்ஸ் தான். ஸோ நான் வந்து அதுக்குள்ளே போயிருக்கையில் செகண்ட் சைடு அந்த மாதிரி படித்து நீ என்னென்ன ஒரு படிப்பு சம்மந்தமாக வருமோ அதை படின்னு சொல்லி அப்போ ப்ரெஷர் பண்ணுவேன். ஏன்னா அப்பா டீச்சர் தானே. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி கேட்கல. எந்த மைண்ட் செட்டில் வந்து அது என்ன சொல்கிறது மண்டியில் ஏறி இல்லை. சுயமாக ஒரு பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் A-level எடுத்து அடுத்த நாளே நான் ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் குட்டியாக ஒரு பொட்டிக் பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த பிஸ்னஸ் ஸ்டைல் பிடிச்சிடுச்சுது. சொல்லுவீனமே கையில் காசு வந்தால் வேணும் அதாண்டு. ஸோ நான் அந்த டைமில் அப்போ வலிக்கிற பிறகு திரும்பி படிக்கண்டே கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேற இல்லை. ஸோ இதை வந்து கண்டிப்பாக இதை வந்து என்னால் கொண்டு போகலுமான்னு எனக்கு தோணுச்சுது. பிஸ்னஸாக வந்து எனக்கு ஒரு சக்ஸஸாக நான் செய்வேன் என்று நம்பிக்கை இருந்தது. அப்போ அதனால் கண்டினியூஸாக கொண்டு போவேன். இப்போவுமே டீச்சர்ஸ் அப்பா ஸ்கூலுக்கு போனால் டீச்சர்ஸ் ஆக்கள் சொல்லுவீனம் போல் என்ன பிள்ளை படிக்காமல் திரிகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிவிடல. அப்போ அப்பாவோட மைண்ட் செட் வந்து படிச்சிருக்கலாமேன்னு சொல்லி அப்பாவுக்கு ஒரு கவலை இருக்குது. ஸோ என்னால் கண்டிப்பாக நிறைய அவார்ட்ஸ் இப்போ நான் நினைக்கிறேன்னு ஒரு 5-6 மேலே அவார்ட்ஸுகளே நிறைய எடுத்திருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நான் கண்டிப்பாக அந்த ஃபீல்டை நான் விட்டுட்டுனாலும் அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தோணுனதில்லை. நான் இன்றைக்குமே ஃபீல் பண்ணதில்லை நான் படிக்கலை, இன்னொரு யூனிவர்சிட்டி போயிருக்கலாமான்னு ஃபீல் பண்ணதில்லை. இப்போ நான் வந்து கண்டினியூவாஸாக எந்த ஃபெயிலை நல்லா போயிட்டுருக்கேன். டீச்சர்ஸ் ஆகலாமே ஸ்கூலில் போகும்போது பிள்ளை படிக்கலைன்னு திரும்ப சொல்லுவாங்க. இப்போ ஆனால் நான் நல்லா சக்ஸஸாக என் பிஸ்னஸ் போயிட்டுருக்குது. இதை விட இன்னும் சக்ஸஸ் ஆகணுமன்றது தான் என்னோட ட்ரீம். நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஹேண்ட் ஒர்க்கை தான் மெயின் பண்ணி ஒரு பெரிய பிஸ்னஸாக கொண்டு போகணும். இப்போ நீங்கள் இதுக்குள்ளே வரையக்குள்ளே வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு வகுப்புக்கு போய் இதை படிச்சிங்களா அல்லது வந்து உங்களுக்கு வழிகாட்டில் எப்படி இருந்தது? யூடியூப் வீட்டில் இருந்து நாங்கள் சோஷியல் மீடியாவில் சும்மா நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்குள்ள யூடியூப்பில் வந்து நிறைய ஒர்க் சொல்லலாம். இது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 100ல் 2 வீதம் தான் சொல்லலாம். அதை விட இவ்வளவோ இருக்குது ஹேண்ட் ஒர்க் யூடியூப்லேயே போடுறாங்க. எங்களுக்கு ஒரு விஷயம் தேவைன்னு சொன்ன டெரகோட்டா ஜுவல்லரி அடித்தாலே பேசிக் டு அட்வான்ஸ் அதிலேயே தெளிவாக சொல்லுவாங்க. சில பேருக்கு யூடியூப் பார்த்து படிக்கிறது கஷ்டம்னு சொன்னால் தான் நேராக கிளாஸ் போடுறோம். ஸோ நான் வந்து படித்தது அப்படின்னா எல்லாமே யூடியூப் தான். ஸோ அதுக்கு பிறகு வந்து சர்டிஃபிகேட் கேட்பாங்க. என்கிட்ட வந்து இப்போ சில பேர் நீங்கள் இவ்வளோ படிச்சுக்கிட்டு சொல்கிறீங்க, உங்களோட ஒரு சர்டிஃபிகேட் இருக்கான்னு. ஸோ சர்டிஃபிகேட்டுக்காக நான் ரெசினாட்டுக்கு மட்டும் அருந்ததியால் வந்து ஒரு பேசிக் ரெசினாட் ஒர்க் ஷாப் பண்ணேன். நான் செஞ்சுட்டே இருந்தேன். ஸோ அதில் இருந்து ரெசினா சர்டிஃபிகேட்டுக்காக நான் அங்கே போய் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி சர்டிஃபிகேட் எடுத்தேன். பிறகு பார்த்தேன் எனக்கு தான் சர்டிஃபிகேட் என்னத்துக்கு நாங்கள் செய்கிறோம், கண்டிப்பாக சர்டிஃபிகேட் தான் எல்லா விஷயத்துக்கும் வேணுமென்று இல்லைன்ட்டு நானே எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி இப்போ இது மற்றவனுக்குமே நான் கிளாஸஸ் போகாமல் கண்டினியூவாக செஞ்சுட்ருக்கேன். நீங்கள் இதை செய்யக்குள்ள வந்து உங்களோட இந்த குடும்பத்தின் சப்போர்ட் அப்படி இருந்தது? இப்போ களிமண்ணில் ஜுவல்லரி செய்கிறது இல்லை. இப்போ நீங்கள் யாரை கேட்டாலும் களிமண்ணில் ஒரு ஜுவல்லரி எண்ணெய்க்குள்ளே அது இல்லை, அப்படி ஒரு இதே இல்லை. எனக்கு நான் சும்மா சொல்கிறேன்னு நினைச்சவங்க இப்போ ஜுவல்லரி அப்படி இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரெசினாட்டவர்கள் முந்தி ஸ்டார்ட்டில் வந்து கீச்சைன் மட்டுமே செஞ்சிட்ருக்கீங்களோ ஓகே. இப்போ வந்து சப்போர்ட் முந்தியை விட இப்போ கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது.
சரி, நீங்கள் இந்த துறையை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். இதுக்கு வந்து உங்களுக்கு வருமானம் எப்படி இருக்கு? மாத வருமானமா அல்லது என்ன மாதிரி இருக்கு இந்த வருமானம்? பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எல்லா பிஸ்னஸுமே கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் ஆனதாக தான் இருக்குது விளையாட்டு வேலையும். எண்டையிலையுமே வந்து ஒரு 5 lakhs மேலே சேலரி வருகுது இன்கம். நான் வந்து இப்போ இது மட்டுமே எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. அப்போ நான் அதுக்குள்ளே கூட இன்கம்மாக போடுவேன். இப்போ எனக்கு ஒரு 5 lakhs இன்கம் வருது அப்படின்னு சொன்னால் நான் இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு சொல்லி அதுகளுக்குள்ளே கொண்டு போய் திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதுகளுக்குள்ளே நான் போடுறதால இந்த வருமானம் இவ்வளோதான ஒரு இதாக சொல்லலாது. ஏன்னா ஒரு டைமில் கஸ்டமர்ஸ் வந்து வரவே மாட்டாங்க. இப்போ வேலண்டைன்ஸ் டே, லவ் டே வரும்போதெல்லாம் சீசன் அங்கேயோ போகும், நிறைய ஆர்டர்ஸ் வரும். ஸோ ஆர்டர்ஸை பொறுத்து இன்கம் வரும். ஒரு 5 lakhs வந்து பேசிக்லி நான் நார்மலாக வந்து போகுது என்ன கணக்கின் படி. ஆனால் கூடவும் வரும் குறையவும் வரும். பிஸ்னஸ் என்றால் லாஸ்ட்டும் ஆகும் லாபமும் வரும். ஸோ எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிட்டு போகணும். இப்போ இது வந்து உங்கள்கிட்ட வந்து செய்கிறதுக்கு ஆர்டர் தரேன்னு சொல்லிச்சுன்னா எத்தனை நாளுக்கு மேலே அப்படி ஆர்டர் தருவாங்க? இப்போ நான் செய்கிற எல்லா ஒர்க்குமே ஒரு 20 days மேலேனா பெட்டராக இருக்கும். ஏன்டா எல்லாமே நான் கையால் செய்கிற ஒர்க்கு, மினக்கட்டு செய்கிற இதுன்னு சொன்னாலுமே ஈஸியாக பார்க்க ஓகேவாக இருக்கும். ஆனால் நான் இவ்வளோ செய்கிறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அப்போ எல்லாமே பார்க்கக்குள்ள நிறைய டைம் நூல் ஒர்க் எல்லாம் ஒரு ஆரி ஒர்க் செய்கிறவங்களுக்கெல்லாம் தெரியுமே தவிர நாரியெல்லாம் அந்த மாதிரி நோகும். அது மாதிரி நூல் ஒர்க்குக்கு செம்மையாக நோகும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆர்டர்ஸ் வந்து ஒரு 20 days முதல் தந்தால் பெட்டராக இருக்கும். நான் வேலைக்கு கொடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். எனக்கு லாஸ்ட் டைமில் 3 to 1 டேக்கு முதல் தந்தினமெண்டா கண்டிப்பாக நான் அந்த உடசை எடுக்க மாட்டேன். ஏன்னா அதை நான் கஸ்டமருக்கு ஒழுங்காக கொடுக்குறது. அப்படி இல்லைன்னா உடசை எடுக்கக்கூடாது. அது மாதிரி என்னத்துக்கு அந்த எண்ணெய் ஊற்றுறீங்க? ஒட்டாமல் கையில் ஒட்டி வந்து இல்லை எல்லா எண்ணெயுமே யூஸ் பண்ணலாம். என்னோட ஒரு வேஸ்ட்டான ஒரு எண்ணெய் இருக்குன்றதால நான் யூஸ் பண்ணுறேன். இது கரிசலாங்கண்ணி யூஸ் பண்ணுறேன். சும்மா நல்ல எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வீட்டில் கிடைக்கிறதே யூஸ் பண்ணலாம். அச்சு வந்து சோழன்மா. ஸோ சோழன்மா யூஸ் பண்ணி ஒரு கெமிக்கல் உண்டாரு அதுக்கண்டி இருக்குது. ஸோ அப்போ அதையும் யூஸ் பண்ணி சரியான வாசம் அந்த இது. அப்போ அதையும் யூஸ் பண்ணி நாங்கள் அதை இப்போ ஒரு அச்சு இப்போ ஒரு தோடு எங்களுக்கு வேணுமென்னு சொல்லி சொன்னால் அந்த தோடுண்ட அச்சு எனக்கு வேணும் ஆல்ரெடி. இப்போ நீங்கள் தோடு போட்டிங்கன்னு சொன்னால் அந்த தோடுண்ட அந்த அச்சை வச்சு தான் நாங்கள் இப்போ இது இதுன்னு சொன்னால் இதை வச்சு தான் நான் இந்த அச்சை மேக் பண்ணலாம். இந்த ஒரிஜினலை வச்சு தான் நான் இந்த அச்சை மேக் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுக்கு செப்பரேட்டாக நான் இதுக்குள்ளெல்லாம் பெயிண்ட் அடித்து அந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறது இல்லை. இப்போ இதுன்ற அச்சு வேணும்னா இது ஒரிஜினல் இது வேணும். ஸோ உங்கள்கிட்ட இருக்க ஜுவல்லரி எல்லாம் இருக்குது தானே. ஸோ அந்த ஜுவல்லரியில் டிசைன்ஸ் எதுவும் இருந்தால் தான் நான் அதை மேக் பண்ணி அச்சா எடுக்கிறது. இது இலங்கையில் விற்பனையும் இருக்குது அந்த அச்சு? எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் இங்கால இல்லை. கொழும்பு சைட்டில் இருக்கான்னு தெரியல, பெட்டா சைட்டில் மேபி இருக்கான்னு தெரியல. ஆனால் இங்கே எனக்கு இல்லை. நான் இந்தியாவிலேருந்து எடுக்கிறது. அப்படி இல்லை அப்படின்ற எனக்கு இல்லை. இப்போ டெலிவரி சார்ஜ் கூட வரும் தானே. ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் நானே எடுக்கிறது. இப்போ நானே செய்கிறது ஈஸியாக இருக்கும். நாங்கள் யூஸ் பண்ணுறதை வேஸ்ட்டாக இருக்காமல். இல்லை அந்த மண் எப்படி எடுக்கிறீங்க? இந்த மண் மட்பாண்டம் செய்கிறவங்கக்கிட்ட அந்த மாதிரி அவங்கக்கிட்ட போய் எடுக்கிறது. நாங்களே மேக் பண்ணலாம். ஸோ அது சரியான கஷ்டம். அதான் ஒரு பெரிய ஒரு பேசின் எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த பேசினில் வந்து அரைவாசிக்கிட்ட மண் போட்டாலும் இந்தளவு தான் களிமண் வரும். ஸோ இந்தளவு களிமண்ணுக்கு நான் அவ்வளோ நிறைய நேரமாக கிண்டணும். ஒரு 2 hour 5 hour அந்த மாதிரி கிட்ட அதை ஒர்க் பண்ணியும் நான் அவ்வளோதான் எடுப்பேன். 2-3 days ஆகும் அந்த மண் வாரத்துக்கு. ஸோ டைமும் எனக்கு அது வேஸ்ட்டாக தானே போயிடுச்சு. அப்போ அதனால் அந்த ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட போய் அந்த மாதிரி எடுத்துக்கொண்டு மண் எடுப்பேன். ஸோ இப்போ நேச்சுரல் கிளேன்ற சொல்லி வருகுது, பேக்லாம் வருது சும்மா. ஸோ அதை விட இது பெஸ்ட். இதை இப்போ இதுலேருந்து எடுத்துட்டு காய வச்சுட்டு அதோட ஓகே இல்லை அடுத்த ப்ரோசஸ் ஏதாவது இருக்காது? இதுவா இதை போய் எடுக்க போகிறேன். ஸோ இது காய வைக்கணும். 2-3 days கிட்ட நல்லா காயணும். ஏன்டா வெளியில் பார்க்கும்போது எங்களுக்கு காஞ்ச மாதிரி தெரியும். இப்போ சில அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காஞ்ச மாதிரி தெரியும். ஆனால் அது காஞ்சிருக்காது, உள்ள ஈரமெல்லாம் பறந்தானே. ஸோ அது மாதிரி இருக்கக்குள்ளே ஒரு 4-5 நாளைக்கிட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணணும். நெருப்பில் போட்டு சுட்டு அது மாதிரி சுட்டு எடுக்கணும். சுட்டு எடுத்ததுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது தான். இது இப்போ நீங்கள் இந்த இதுலேருந்து எடுக்கிறீங்களா? அச்சிலேருந்து எடுக்கிறது எல்லாமே வந்து நீட்டாக வரமா பேக் பண்ண அப்புறம் இல்லை இந்த மாதிரி என்னது இல்லை. இப்போ நீங்கள் இப்போ நான் எடுத்துருக்கேன் தானே. ஸோ இது வந்து நான் மேபி இந்த மாதிரி அமர்த்தி எடுத்தேனே, பதப்படுத்தினேன். அந்த பதப்படுத்துறதுல வந்து ஏதாவது மிஸ்டேக்கள் இருந்தால் வெடிக்கும். ஸோ சம்டைம்ஸ் நான் எல்லாமே ப்ரிப்பராக செஞ்சு நான் போட்டாலும் எல்லாமே கொண்டு வச்சு எல்லாம் வச்சு அது வந்து வெடித்து தூளாக வரும். ஏன்னு பார்த்தா ஏதோ ஒரு மிஸ்டேக் நாங்கள் விட்டுருப்போம். பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி அமர்த்தினோம்னா பபிள்ஸ் எல்லாம் வரும் கிளேயில். அப்படிலாம் வரும்போது ஒரு ஒர்க் நான் இந்த ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு மேபி ஒரு 10 தரத்துக்கு மேலே செய்ய வேண்டிய சில நேரம் வரும்.
ஏன்னா சில நேரத்தில் ஒரு ஏடிய டைமில் செய்யாகும், சில நேரத்தில் வராவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய அது கஷ்டம். 2-3 தடவை ட்ரை பண்ணணும், உழைய பார்க்கும். இதை நீங்கள் எத்தனை வருஷமாக செய்துருக்கிறீங்க? இது ஒரு 1 இயராக நான் செஞ்சிட்ருக்கேன். எனக்கு ஒரு 1 இயராக. இதை வந்து அடுத்த ஜெனரேஷன் அல்லது வந்து வேறு ஆட்களுக்கு கொண்டு வரதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது முயற்சி செய்கிறீங்க? கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ பேசிக்காக வந்து களிமண்ணுன்னு சொல்லும்போது யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா அது களிமண்ணில் இங்கே ஜுவல்லரி செய்கிறது அந்த மாதிரி யாருமே இல்லை. ஆனால் இப்போ ஓரளவு கிளாஸஸ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு தெரிய வருது. ஸோ கிளாஸஸும் கண்டினியூவாக எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ வாரக்கிழமையெல்லாம் கிளாஸஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து கிளாஸஸ் ஜாயின் பண்ணால் நாங்கள் வந்து ப்ராப்பராக கிளாஸஸ் வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இந்த மாதிரி. ஸோ அவங்க ஐடியாவை வாங்கிட்டு போய் ஸோ அவங்க இனி எங்களை ட்ரை பண்ணுறது தான். இந்த உற்பத்திகளுக்கான சந்தைகள் எப்படி இருக்குது? இப்போ ஃபாரினர்ஸ் கூட அதை விரும்புவாங்க, களிமண் போது விரும்புவாங்க. வெளிநாட்டிலேருந்துலாம் தூர இடங்கள்லேருந்துலாம் எடுக்கிறாங்க, கொழும்பு சைட், கண்டி அந்த மாதிரியான இடங்களில். எங்களோட கோயில் அங்கேயாவது கோயில் ஃபங்க்ஷன் அதுகளுக்கு போகும்போது பெரிய இந்த மாதிரி பதக்கங்கள். இப்போ நல்லூரெல்லாம் நடந்தது தானே, நல்லூரில் சிலைன்ற அந்த இடம் எடுத்தாலும் நல்லூர் படம் போட்டு பதக்கங்கள் கூட செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், கஸ்டமைஸ் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்படி அந்த மாதிரி தான் இதில் போகுது. இப்போ கேட்குறவங்க கஸ்டமைஸ் விரும்பினவங்க சில பேர்கிட்ட மைண்ட் செட் எப்படி இருக்குமெண்டா, இது களிமண் தானே, இப்போ கரைஞ்சிருந்தானே ஒரு நாள் யூஸ் பண்ணால், இல்லை மலைக்குள்ளே போனால் கரைஞ்சிருந்தானேன்னு அதுக்கான ஒரு கேள்வி மட்டும் குறையுது. போகிறோம் இப்போ வந்து நிறைய ரன்னிங்காக போயிட்டுருக்கு கூட ஜுவல்லரி. ஸோ இன்னும் ஒரு கொஞ்சம் காலத்தில் எல்லாருக்குமே அது விளங்கும், அது ஓகே ஜுவல்லரி இருக்குது அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக கேள்வி இன்னும் கூடுமென்னு நினைக்கிறேன். இப்போ வந்து புதுசாக இதை பழகுற ஆக்களை நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இதை வந்து சில பேர் என்ன யோசிக்கணும், என்ன சொல்லிச்சுன்னா இது வந்து ஒரு பிரயோசனம் இல்லாத இருக்குதோ அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். அப்போ நீங்கள் அவைக்கு என்ன அட்வைஸ் ஆச்சு? கண்டிப்பாக. ஏன்னா ஹேண்ட்ஒர்க் என்னும்போது அதுக்குன்னு ஒரு தனி இது இருக்குது. இப்போ நாங்கள் வந்து கடையில் வாங்குறத விடைக்கும் கஸ்டமைஸ் பண்ணி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ அச்சு மட்டுமா செய்யலாமண்டா, இல்லை அச்சு இல்லாமல் கையால் செய்கிற ஜுவல்லரி. சில பேர் வந்து அவங்களோட படத்தையே, குடும்ப படங்களையே கண்டிப்பாக அதில் வந்து கீறி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நிறைய அவங்க விரும்பின கஸ்டமைஸ் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களோட சுயதொழில் முயற்சியில் வந்து என்னென்ன இதை போல் என்னென்ன வேறு இதுகளை செய்கிறீங்க? இப்போ ரெசின் ஆர்ட், கேக் மேக்கிங், பேப்பர் குயிலாங்க ஆர்ட் இப்போ செஞ்சிட்ருக்கேன். ஸோ மற்றது ஜஸ்ட் ஆர்ட் நிறையவே இப்போ கையால் என்னென்ன செய்யலுமோ. ஸோ நான் யூடியூப் பார்த்து எனக்கு இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக 2-3 தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, முக்கியமாக எங்கள் வீட்டில் இருக்கிறாங்களுக்கு தான் நான் அதை செஞ்சு காட்டுவேன். பிகாஸ் நான் வந்து அதை சேல் பண்ண வலிக்கிட்டேன்னு சொன்னால் பிழைச்சிதுன்னு சொன்னால் கஸ்டமருக்கு அது சாட்டிஸ்ஃபைஸ் இருக்காது. ஸோ கண்டிப்பாக நான் எனக்குள்ளே எங்களை வீட்டுக்குள்ளே செஞ்சு அவங்களுக்கு ஓகே இருக்குது, அவங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்றீங்க அதை சேல் பண்ண பார்க்கணும். ஸோ அப்போ ஹேண்ட் ஒர்க் என்ன மெயின் பண்ணி கண்டிப்பாக கையால் ஒர்க் செய்கிற ஒர்க் எல்லாமே செஞ்சிட்ருக்கேன். இதை நீங்கள் வந்து மேலும் வந்து விரிவுபடுத்துறதுக்கு வந்து எவ்வாறு நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு? இப்போ அடுத்தடுத்த வருஷங்களும் மேபி இதை வந்து வெளியில் ஒரு சொப்பாக பெரிய ஒரு ஹேண்ட் ஒர்க்கை மட்டும் மையப்படுத்தி ஒரு பெரிய சொப்பா ஒன்று செய்யணுன்ற ஒரு ட்ரீம் ஒன்று இருக்குது. நீங்கள் செய்யக்குள்ள வந்து என்னென்ன சவால்களை எதிர்நோக்குறீங்க? நம்ப மாட்டாங்க. இப்படி என்ன சொல்கிறது, இது எல்லாமே இப்போ நான் என்னதான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளையாக இது செய்யும்போது இல்லை வேணாமன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஓகே, முந்தி சரியான இதாக இருந்தது, இல்லை இது வேண்டாம் அந்த மாதிரிண்டு. வேறு வந்து நிறைய ஓட செல்ல வேலைகள் கோல்ஸ் அந்த மாதிரி வேலைக்குள்ளெல்லாம் நிறையவே ஃபேஸ் பண்ணால் இப்போ ஓகேவா போயிட்டுருக்கு. உங்களை போல் சுயதொழில் முயற்சியாளர்கள் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சுயதொழில்ன்றது ஒரு நல்ல சான்ஸ்ன்னு தான் சொல்லணும். இப்போ படிச்சுட்டு வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிற டைமில் இப்போ நிறையவே ஹேண்ட்ஒர்க்குன்னு சொல்லாமல் சுயமாக ஒரு தொழில், எங்களுக்குண்டு ஒரு தொழில் கண்டிப்பாக இருந்தால் நல்லமன்னு சொல்கிறேன். களிமண்ணாபரணமே யாழின் மண் வாசமே, அம்மா கையாலே செதுக்கியது அழகு வாழும் அடையாளமே.